அதாவது கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநருடைய முடிவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. அதற்கான சட்ட மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார் என்றும் இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார் என்றும் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் குழு வாயிலாக துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவார். வேந்தரனுடைய அனுமதியின்றி கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது எனவும் பல்கலைக்கழகத்திற்கு மத்திய மாநில அரசுகள் வாயிலாகவும் பல்கலைக்கழக மானிய குழு வாயிலாகவும் நிதி வழங்கப்படும். மேலும் கட்டணம், மானியம், நன்கொடை, பரிசுகள் வாயிலாக நிதி ஆதாரங்களை பெறலாம் என்றும் சட்ட மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கின்ற ஆர்.என். ரவி இந்த சட்ட மசோதாவை தான் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவர் முடிவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் மிஷா ரோத்திகி மூலம் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் கும்பகோணத்தில் உள்ள கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதா விவகாரத்தில் மசோதாவை குடியரசுத் தலைவர் முடிவுக்காக அனுப்பிய தமிழ்நாடு ஆளுநருடைய நடவடிக்கை என்பது சட்ட பேரவையின் முடிவுக்கு எதிராக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக ஒப்புதல் வழங்குவதற்கு தனது உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள் தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விமர்சனங்களும் தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு பிறகும் ஆளுநர் மீண்டும் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்பது விடுமுறை காலத்திற்கு பிறகு திங்கட்கிழமை மீண்டும் உச்சநீதிமன்றம் அலுவல் பணிகள் தொடங்க இருக்கிறது. எனவே அடுத்த வாரம் இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து தமிழ்நாடு ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டிப்பாக நீதிபதிகளிடம் எடுத்துரைப்பார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதுதான் உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.